வணக்கம். இன்றைய பிஎன்சியின் நேரலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. நான் கண்ணதாசன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குடும்ப ஆட்சியை அகற்றி அதிமுக ஆட்சி அமைக்கும். கும்மிடிப்பூண்டியில் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் சூளுரை. ஆட்சியில் பங்கு கோரிக்கையை ஏற்க முடியாது, கூட்டணி கட்சியினருக்கு திமுக திட்டவட்டம். பணியின் போது ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தக்கூடாது. மாநகர போக்குவரத்து கழகம் உத்தரவு. ஊடுருவல்காரர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தல், ஒவ்வொருவரும் வெளியேற்றப்படுவார்கள் என அமித்ஷா உறுதி. திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு கொண்டு செல்வதை தடுக்க வேண்டும். விஸ்வ இந்து பரிஷத் வலியுறுத்தல். குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார வாகனம் இடம்பெற உள்ளதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல். மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை பார்க்க யாரும் வர வேண்டாம். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வேண்டுகோள். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3360 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 1,800,000 ரூபாயாக விற்பனை. கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது எப்படி? டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேக நிர்வாகிகள் விளக்கம். 2026 புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு பலத்த ஏற்பாடுகள். 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். 180வது தொகுதியாக கும்மிடிப்பூண்டி சட்டசபை தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் எழுச்சியுரையாற்றிய புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்னும் 3 மாதத்தில் தமிழ்நாட்டில் இருந்து குடும்ப ஆட்சியை ஒழித்துவிட்டு 2026ஆம் ஆண்டு அதிமுக தலைமையிலான ஆட்சியை அமைப்போம் என்று சூளுரைத்தார். பணியின் போது ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என மாநகர போக்குவரத்து கழகம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அனைத்து கிளை மேலாளர்களுக்கு அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் கடந்த சில நாட்களாக அதிக அளவில் விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில ஓட்டுநர்கள் செல்போன் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்குவது பொதுமக்களின் புகார் மற்றும் பேருந்தின் சிசிடிவி கேமரா மூலம் தெரிய வந்ததாகவும், இவ்வாறு ஓட்டுநர்கள் செல்போன் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கும் போது கவனச்சிதறல் ஏற்பட்டு சாலை விபத்துகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊடுருவல்காரர்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒவ்வொருவரும் வெளியேற்றப்படுவார்கள் என உறுதிபட கூறியுள்ளார். அஸ்ஸாம் தலைநகர் குவஹாட்டியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமித்ஷா காங்கிரஸ் கட்சி ஊடுருவல்காரர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்தது என்று கூறிய அமித்ஷா அஸ்ஸாமில் இருந்து மட்டுமல்ல நாடு முழுவதிலும் இருந்து ஊடுருவல்காரர்களை கண்டறிந்து வெளியேற்ற நாங்கள் பாடுபடுவோம் என்று இந்த புனித பூமியில் இருந்து உறுதி அறிவிப்பதாக கூறினார். ஆட்சியில் பங்கு கோரிக்கையை ஏற்க முடியாது என்றும் கூட்டணிக்குள் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகளிடம் திமுக திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வரும் நிலையில் திமுக உறுதியாக கூறிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு கொண்டு செல்வதை தடுக்க வேண்டும் என்று விஸ்வ இந்து பரிஷத் வலியுறுத்தியுள்ளது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய விஸ்வ இந்து பரிஷத் மாநில இணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரசேகரன், முருகனின் முதல் படை வீடு என மிக முக்கியத்துவம் வாய்ந்தது திருப்பரங்குன்றம் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் மலை மீது அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு கோழி வதை கூடாது என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதில் மாநில அரசு உறுதியாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு 10 இடங்களில் வாகனங்கள் நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போக்குவரத்து ஒழுங்கு மற்றும் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு வரும் 31ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை காலை 9 மணி வரை ஒயிட் டவுன் பகுதியின் உள்ளே வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லை எனவும், ஆம்பூர் சாலையிலிருந்து கிழக்கு நோக்கி செல்லும் அனைத்து சாலைகளும் தற்காலிகமாக மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கரூர் வேலுசாமிபுரத்திற்கு தேர்தல் பிரச்சாரத்திற்கு மதியம் 12 மணிக்கெல்லாம் நிறைய கூட்டம் வரும் என்றுதான் சொன்னோமே தவிர அந்த நேரத்திற்கு விஜய் வருவார் என நாங்கள் சொல்லவில்லை என டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தாவேக்க நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதியன்று தாவேக்க பொதுக்கூட்டத்திற்கு வந்தவர்கள் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவை பார்க்க யாரும் வரவேண்டாம் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நல்லக்கண்ணுவை யாரும் வந்து பார்க்கக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்தி உள்ளதால் கட்சியினர், நண்பர்கள், பொதுமக்கள் யாரும் மருத்துவமனைக்கு வரவேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் கௌரி சீரியலில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வந்த நடிகை நந்தினி பெங்களூருவில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொலைக்காட்சி மற்றும் சின்னத்திரை உலகில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூர்வீகமாக ஆந்திராவை சேர்ந்தவர் என்றாலும் கன்னட சீரியல்கள் மூலம் நடிப்புலகில் தனது பயணத்தை தொடங்கிய நந்தினி பின்னர் தமிழில் கௌரி தொடரின் மூலம் அறிமுகமானார். துர்கா, கனகா என இரட்டை வேடங்களில் நடித்து வந்த நந்தினி தனது நடிப்பு திறமையால் ரசிகர்களிடையே கவனம் பெற்றிருந்த நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டது ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரூரில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டல் உரிமையாளரிடமிருந்து 80 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக காரை ஏமாற்றி எடுத்துச் சென்று திருப்பிக் கொடுக்காமல் மோசடி செய்ததாக சின்னத்திரை நடிகை மற்றும் அவரது கணவர் உள்ளிட்ட 3 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நடிகை ராணி நேரில் ஆஜராகி விளக்கம் தர வேண்டும் என்றும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 15,000 ரூபாய் வரை விற்பனையாக வாய்ப்புள்ளதாக தங்க நகை வியாபாரிகள் கணித்துள்ளனர். இந்த சூழலில் தங்கத்தின் விலை சற்றே குறைந்துள்ளது. இந்த வாரத்தின் 2வது நாளாக இன்று சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,360 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,800,000 ரூபாயாக விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 23 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 281 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாத அரசிற்கு எடுத்துக்காட்டாக எல்லா பக்கங்களிலும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் நியாயமான கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். போராடுபவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அரசு மழுப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என்று வாக்காளர்களுக்கு நன்கு தெரியும் என்றும் கூறினார். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். குடியரசு தின விழாவில் தமிழ்நாடு அலங்கார வாகனம் இடம்பெற மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவில் 10க்கும் மேற்பட்ட மாநிலங்களின் அலங்கார வாகனங்கள் இடம்பெற உள்ளன. தமிழக அரசின் அலங்கார வாகனம் இடம்பெற மத்திய உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. பசுமை மின்சக்தி என்ற தலைப்பில் அலங்கார வாகனம் இடம்பெறும் என்று உள்துறை அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து உயிர்களையும் அன்பு கொண்டு நேசித்து நின்ற இயற்கை தாயின் பெருமகன் என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் நினைவு தினத்தையொட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிவிட்டுள்ளார். மண்ணை காக்கவும் பாரம்பரிய விதைகளை மீட்கவும் வாழ்நாள் முழுமைக்கும் போராடிய மண் உரிமை போராளி, வேப்ப மரத்தின் காப்புரிமையை போராடி பெற்று தந்த பேரரண் என்றும் பதிவிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தில் எவ்வித அசம்பாவிதமும் நடக்காமல் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை அறிவித்துள்ளது. முக்கியமாக புத்தாண்டு கொண்டாட்டத்தின் பொருட்டு கடற்கரை, வழிபாட்டு தலங்கள், சாலைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் 19,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போலி மருந்துகள் கண்டறியப்பட்டு விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்ட 3 மருந்தகங்களில் தொடர்ந்து மருந்து விற்பனை செய்யப்படுவதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருந்தகங்களில் போலி மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டதாக கூறி மருந்தகங்களின் ஷட்டர் கதவை இழுத்து மூடிய அதிமுகவினர் அங்கிருந்த மாத்திரைகளை சாலையில் கொட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்க நினைக்கும் நிலையில் கூட்டணி குறித்து ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார்.
அதிமுக கூட்டணிதான் ராசியான கூட்டணி என்று பிரேமலதா கூறியுள்ள நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் தான் தேமுதிக இணைய வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்துக்களை கூறியுள்ளனர். இத்துடன் இந்நேரத்திற்கான செய்திகள் நிறைவடைந்தன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.